கைஸ் உங்களுக்கு தெரியுதா அங்கே ஒரு பாறை. ஸோ அந்த பாறைக்கு தான் நம்ம போகிறோம். வந்துட்டு ஒரு 10 கிலோமீட்டர் டீப் ட்ரக்கிங். இது வந்த வழி எங்கேயுமே நம்மளுக்கு தெரில. சடனாக இங்கே பாருங்க ஒரு இதை பார்த்துன்னு பயந்துட்டேன். பார்த்தீங்கன்னா பண்ணியது இந்த வியூக்காக தான் கைஸ் இவ்வளோ தூரம் வந்தோம். கைஸ் உங்களுக்கு தெரியுதா அங்கே ஒரு பாறை. ஸோ அந்த பாறைக்கு தான் நம்ம போகிறோம். ஆனால் இப்படி நம்ம போகிறதில்ல, சுற்றி வந்துட்டு ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி தான் போகிறோம். ஸோ இந்த வியூ வந்துட்டு நான் மேலேருந்து காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த வியூ வந்துட்டு அப்படியே நான் மேலேருந்து காட்டுறேன். ஸோ இது ஒரு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 10 கிலோமீட்டர் டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டு, அதுவும் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ரூட் இல்லை. ஸோ அங்கே வந்துட்டு நம்ம போக போகிறோம். நான் வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு இங்கே ஸ்டாப் பண்ணி அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். அண்டு போகலாம். ஸோ கைஸ் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 10 கிலோமீட்டர் டீப் ட்ரக்கிங். இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே உங்களுக்கு தெரியுதா இந்த மாதிரி தான் வழி இருக்கும். ஸோ இப்படி வந்து நம்ம ஒரு 10 கிலோமீட்டர் உள்ளே போக போகிறோம். இங்கே என்னென்னா வந்துட்டு கரடி பார்த்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு காட்டு பன்னி அது வந்துட்டு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக டான்ஸர் நம்மகிட்ட இந்த ஒரு வெப்பன் தான் இருக்குது. யாரெல்லாம் போகிறோன்னா நானும் மாமா பொண்ணும் இந்த அவங்களோட சேனலுக்கு வீடியோ எடுத்துருக்குறாங்க. ஸோ போகலாம். தேவா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியுதான் பாருங்கள், வழி எங்கேயுமே இல்லை. நம்மளே வந்துட்டு தான் வழி பண்ணும். அது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கே எதுவுமே இது இல்லை பார்த்தீங்களா. ஸோ ஏன்னா காட்டு பண்ணி வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு யாரையோ வந்துட்டு அடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இப்போ எங்களையே வந்துட்டு வீட்டில் அலோவ் பண்ணல. தே ஆர் நாட் அலோவிங் அஸ். ദേ നോക്കി വാ, എൻ്റെ പിമ്പറത്തെ വാ. இப்போ தான் வந்துட்டு ஃபஸ்ட்டோட இது பார்த்திங்கன்னா தெரியுது பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. வந்த வழி எங்கேயுமே நம்மளுக்கு தெரில. இப்போ போகிற வழியும் எங்கேயும் தெரில. എന്ത് കാട്ടുവാണോ ശരി വാ. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ எங்கே போகிறது அப்படிங்கிறது ஐடியாவே இல்லை. தெரியுது பார்த்தீங்களா, டாஸ்க்கு தான் கைஸ். அவங்களும் வராங்க. ஸோ கைஸ் போகலாம். வா அண்டாய். ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து தான் வைக்கணும். ஏன்னா என்ன இருக்குன்னு தெரியாது இந்த காட்டில். வாதையா இது பார்த்தீங்கன்னா தெரியுது எங்கே போகிறது அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கான்னு பாருங்க. சுற்றி எதுவுமே இல்லை கைஸ். இந்த மரம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அப்படியே இங்கேருந்து போகலாம். இது இல்லை, இது பார்க்குறதுக்கு அப்படியே பாம்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே வளைஞ்சு அந்த இதில் மேலே போகுது.
ஸோ போகலாம். வெறும் நம்ம இந்த குச்சியை வச்சு தான், இந்த நம்ம பேட்டை வச்சு தான் போகிறோம். ஸோ ஓகே போகலாம். இதில் இப்போ எப்படி போகிறதுன்னு தெரியல. ஸோ அங்கே தான் வந்துட்டு கொஞ்சம் புதர் இல்லாமல் இருக்குது. கஷ்டமாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே யாரோ லப்பர் அந்த இது வச்சுருக்காங்க. கொஞ்சம் எல்லாம் நல்லா டேஞ்சர் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே காடு. இதில் வழி எங்கேயும் இல்லை கைஸ். நம்ம அப்படியே இங்கே பாருங்கள், இப்படியே நம்ம பண்ணி போக வேண்டியதான். കളിക്കുക. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இங்கே லப்பர் மரம் வச்சுருக்குறாங்க. இந்த இது தெரியுது பார்த்தீங்களா, இது வந்துட்டு இது வரைக்கும் வச்சுருக்காங்க. இது ஆண்டியா தங்கமணி லப்பர் தோட்டம். ஸோ இங்கே பாருங்கள், தொடாம்பேட்டில். ஸோ இப்படி தான் வந்துட்டு அந்த லப்பர் வருது. சரிதான். பார்த்தீங்கன்னா அப்படியே லப்பர் ஃபுல்லாக போட்டுருக்காங்க. ஸோ நம்ம என்னென்னா அந்த வழியாக போகாமல் இந்த வழியாக வந்துட்டு ஷார்ட்கட் மாதிரி போகிறோம். ஏன்னா டர் புருந்தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியுது, பார்த்தீங்கன்னா நம்ம வந்த வழி தரமே எதுன்னு தெரில. 1 கிலோமீட்டர் வந்து 1 கிலோமீட்டர் கிட்ட தாண்டிட்டோம். ஸோ இங்கேருந்து போகிறோம். இது ஃபுல்லாக லப்பர் தோட்டம். എങ്ങനെയുണ്ട്? ബാള് പോലെ ഉണ്ടോ? ഈ മായ്ക്കാണെങ്കിൽ എടുത്തോ. ഇത് അവിടെ വലിയ ലബർ നോക്കതാ. ആര് ആര് ദയ കം ഫാസ്റ്റ്. ഇവിടെ വന്നതാണ്, ഒരു ദൂരെ കുറച്ച് സ്ഥലമുണ്ട്, അവിടെ വന്നത്. പിന്നെ പുളിയൊക്കെ ഉണ്ട്, തൊലിച്ച് വെച്ചിട്ടുണ്ട്. ബാലമാമന് കൊടുക്കാൻ വേണ്ടി തൊലിച്ച് വെച്ചിട്ടുണ്ട്. ബാലമാമന് വേണ്ടിട്ട് തൊലിച്ചിട്ടുണ്ട്, കൊടുക്കണം വേണ്ടേ. അങ്ങ പുളിയൊക്കെ എടുത്തിട്ട് പോകും. എക്സെട്രാ ഉണ്ട്, ഓടിക്കണ്ട, എടുത്തോ. പറയാൻ വേണ്ടി ഇരിക്കായിരുന്നു. இந்த இதோட வந்துட்டு இந்த இதோ வந்துட்டு லப்பர் தோட்டம் முடிஞ்சிச்சு. நீ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு മല, ഈ മലയാണ് നമ്മൾ കയറുന്ന മല. ഇതാണ് ഇല്ല വേറെതാ? ஸோ கைஸ் இப்போ நம்ம பார்த்தோன்னா வந்துட்டு ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்திருப்போம். மழை டைம்லாம் வந்தால் இன்னும் நல்லா டீப்பாக இருந்திருக்கும். இந்த ஃபாரஸ்ட் இங்கேருந்து முடியலை, இதுக்கப்புறம் உள்ளே போகணும். ஸோ நான் எதிர்பார்த்த ஸ்பாட் வந்துட்டு இங்கே தான் இருக்குது. அதனால் வந்துட்டு நான் உள்ளே போகல. அது பார்த்தீங்கன்னா ரூட்டே தெரில கைஸ், எங்கேயுமே தெரில. பார்த்தீங்களா, இப்போ நம்ம வந்த ரூட்டு ஏதாச்சும் தெரியுதான்னு பாருங்கள். எதுவும் இல்லை தானே? ஸோ அப்படியே நம்ம மேலே போவோம். தயா கேதிக்கோ.
പട്ടം പറപ്പിക്കാനാണ് സത്യം പറഞ്ഞാൽ ഞാൻ എന്നോട് വരുന്നത്. എനിക്ക് പേടിയാണ്. പക്ഷെ ഇത്ര പട്ടം പറക്കും ഞാൻ വിചാരിച്ചില്ല. ഏകദേശം നമ്മുടെ നെന്മാറ വേല എല്ലാവർക്കും അറിയായിരിക്കില്ലേ? നെന്മാറ വല്ലങ്ങി വേല അവിടെ ആ സമയത്ത് നെന്മാറ വേലയും വല്ലങ്ങി വേലയും കാണാൻ വേണ്ടി ഇതിന്റെ മുകളിൽ പോയി കഴിഞ്ഞാൽ നെന്മാറയും വല്ലങ്ങി വേലയൊക്കെ കാണാൻ പറ്റും. അതുകൊണ്ട് ഞങ്ങൾ ഏകദേശം കഴിഞ്ഞ വർഷം 2024 ഞങ്ങള് ഫാമിലി ആയിട്ട് പിന്നെ അവിടുത്തെ കുറച്ച് வந்த வழியே தெரியல பார்த்தீங்களா? முடியல கைஸ். ഇതെന്താ സംഭവം? மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து முடியல. இதுக்கப்புறம் ஒரு சின்ன வழி இருக்குது, நான் காட்டுறேன். ഞാൻ ചേട്ടന് പറഞ്ഞു കൊടുത്തത് ചേട്ടൻ കോയമ്പത്തൂർ ഇരിക്കുന്നതുകൊണ്ട് ചേട്ടനൊന്നും അറിയില്ല. പക്ഷെ ഇതൊക്കെ എനിക്ക് പറഞ്ഞത് അച്ഛനാണ്. മെല്ലെ മെല്ലെ பி கேர்ஃபுல். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு மழை இல்லாதனால எல்லாமே வறண்டு கிடக்குது, உங்களுக்கு அது தெரியும். தயா சூழ்ச்சி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு சின்ன ரோடு. சடனாக இங்கே பாருங்க ஒரு இதை பார்த்தீங்கன்னா பயந்துட்டேன். தயா பந்தி பந்தி பன்னி பன்னி அங்கே பார்த்தீங்களா பன்னி எதுவும். ஸோ காட்டு பண்ணி போகுது. இவ்வளோ நேரம் வந்தது இந்த வியூக்காக தான். நம்ம ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் வந்துட்டு இந்த பண்ணி விட்டுருக்குறோம். அது மேபி பார்த்தா சில டைம் வந்துட்டு விட்டுட்டு போயிடும், ஆனால் சில டைம் வந்துட்டு அட்டாக் பண்ண வரும். நம்ம இதை வச்சுட்டு எப்படி தாக்கு பிடிக்க முடியும்னு தெரில. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது, தெரியுதா? நான் உங்களுக்கு அப்படியே வந்துட்டு அங்கே நின்று வீடியோ போட்டிருந்தேன் அந்த ரோட்டில் இருந்து, தெரியுதா? ஸோ நம்ம இங்கே வந்துட்டோம். இந்த வியூக்காக தான் கைஸ் இவ்வளோ தூரம் வந்தோம். தெரியுதா? ஸோ கைஸ் ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது இந்த டைமு பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வியூக்காக தான் வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்திருந்தோம். நியர் டு எனக்கு தெரிஞ்சு 10 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்காது, பட் ஆனால் வந்துட்டு ஒரு 6.5 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ பாருங்கள், இதுவும் ஃபுல்லாமே இதுக்கப்புறம் இது வந்துட்டு ஃபுல்லாமே ஃபாரஸ்ட். இந்த இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே டீப் ஃபாரஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பண்ணியை பார்த்தோம், அந்த பண்ணி இந்த இதுக்குள்ளே தான் ஓடி இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்த வழி தான் சரிதான்னு பாருங்கள், எங்கேயுமே தெரில. இதுவும் பாருங்கள், எதுவுமே இல்லை, நம்மளுக்கு தெரியாது பார்த்திங்கன்னா. ஸோ மறுபடியும் திரும்பி போகணும். ஸோ ஏன்னா கொஞ்சம் நேரம் அப்படி இருந்துட்டு அப்படியே கொஞ்சம் நிறைய ரீல்ஸு ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படி இங்கே தான் போகிற மாதிரி பிளானு. ஸோ இவன் வந்துட்டு தயா பட்டம் படப்பிக்கிறான். ஸோ தயா வந்துட்டு இந்த குட்டி பட்டத்தை வந்துட்டு பறக்க விட போகிறான். நான் திரும்பி போகும்போது வந்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்பாட்டில் வந்துட்டு நான் கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்துட்டு தயா നീ പറയണം. ഇതൊക്കെ പറയാനുള്ള ഗൈസ്, എല്ലാവരും ലൈക്ക് ചെയ്യുക, സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക, സപ്പോർട്ട് ചെയ്യുക. ഇത് മാത്രമേ എനിക്ക് പറയാനുള്ളൂ. ஸோ கைஸ் இதுக்குள்ளே தான் பண்ணி போயிருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது ஒரு பார்டராட்டே போட்டிருக்கிறாங்க, பட் ஆனால் நம்ம அதுக்குள்ளே போகலாம்.
பட் ஆனால் அங்கே எதுவுமே ஸ்பாட் இல்லை கைஸ். நம்ம சும்மா அப்படியே டீப் ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டு வர மாதிரி தான். இப்போவே இவ்வளோ நேரம் டீப் ஃபாரஸ்ட்குள்ளே தான் போயிட்டு இருந்தோம். நம்ம போக வேண்டிய வழி அங்கே இருக்குது. ஆனால் இது எப்படி போகிறதுன்னு தெரில. നമ്മുടെ അയ്യമാരും ഉണ്ട്. നമ്മൾ ഇതിൽ കൂടെ വന്നു, ഇതിൽ കൂടെ ഇല്ല. എങ്ങനെയാണ് പോണത്? வந்துட்டோம். இதுதான் நம்ம போயிட்டு வந்த பயணம் ரூட். இதுக்குள்ளே இருந்தால் போயிட்டு வந்துருந்தோம். ஸோ அப்படியே போகலாம். കേട്ടോ, പോയിക്കോ പോയിക്കോ, നോക്കി നോക്കി. அது பாருங்க போயிட்டா. ஒரு 2 நிமிஷம் தாண்டி போயிட்டானே எங்கே போனாலும் தெரியாது. இப்போ அவன் எங்கே இருக்கானே தெரியல. தய